உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தர் மேலே நீங்கள் டிபெண்ட் ஆகுறீங்க. பட் மெடிடேஷன் இஸ் அ ஜர்னி டு த செல்ஃப், ஆஃப் த செல்ஃப், பை த செல்ஃப், ஃபார் த செல்ஃப். மூச்சு மட்டும்தான் உண்மை, கரெக்டாக? ஸோ அந்த மூச்சை நீங்கள் கவனிக்க கவனிக்க எதெல்லாம் உண்மை இல்லையோ அது தானாக உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த ஒரு ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்களோ தென் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஒரு லைஃப் டைம் தான் உன்னால் பார்க்க முடியும். நீ தியானம் பண்ண உன்னோட ஹார்ட் ஸ்பேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். உன்னோட ஹார்ட் ஸ்பேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆக உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களோட சோல் கம்யூனிகேஷன். இந்த எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் யுவர் செல்ஃப் தான் செல்ஃப் ரியலைசேஷன். த எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் யுவர் ஹையர் செல்ஃப் இஸ் கால்ட் காட் ரியலைசேஷன். அவங்கவுங்க வாழ்க்கை மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இல்லை நான் உனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு ரைட் பாத்தில் இருக்கணும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும், ஏதோ வாழ்ந்தோன்ட்டு இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும். அப்படிதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது எல்லாருக்குமே. ரைட்? இதில் வந்து மெடிடேஷன்ன்றது இதுதான் கோர். மெடிடேஷன்ன்றது என்ன? ஒரு டூல், ஒரு பவர்ஃபுல் டூல். தியானம் பண்ணாக்கா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். யூ கெட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் when you do meditation. But it is important to understand the right meditation. It is important to understand the science of meditation. It is important to understand what is meditation, what is not meditation. It is important to understand what is meditation and what is not meditation. Then when you have the right theoretical knowledge, then you can experiment it. Then you can go into the practical aspect. So theoretical knowledge right alana practicals எல்லாம் தப்பா தான் புரியும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். So it is important to have the right theoretical understanding. So one by one, what is meditation, what is not meditation? One by one நம்ம analyze பண்ணலாம். First point, what is meditation? Meditation is deprogramming. Simple, deprogramming of the mind. What is for meditation? Meditation is for deprogramming of the mind. What is the goal of meditation? To empty the mind. Meditation is for deprogramming of the mind. And what is the goal of meditation? To empty the mind. Or in other words, empty the mind, na? Empty your thoughts. Right? This is meditation. Very simple. As simple as that. Simpler. What is meditation? Zero mind. Okay? So how the zero mind happens? Through the process of deprogramming. Right? Now, what is not meditation? You are chanting a mantra, right? It will calm your mind. When you chant a mantra, it will calm your mind. You will feel certain energy. You will feel some energy. Every mantra is nothing but sound. Mantra is nothing but ஒரு மந்திரம் சொல்றீங்கன்னா அது என்ன? சவுண்ட், எனர்ஜி, frequency. Correct? But to say a mantra, you have to use your mind. Correct தானே? Without using the mind, you cannot say a mantra. So, மந்திரத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் ஒரு மந்திரம் கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணாக்கா உங்கள் மைண்டு காம் ஆகும். ரைட்? ஆனால் எம்டி ஆகாது. மனசு அமைதியாகும், ஆனால் முழுமையாக ஜீரோ ஆகாது. ஏன்? ஏன்னா அந்த மந்திரம் சொல்கிறதுக்கே நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணி மைண்டை எம்டி பண்ண முடியாது. யூ cannot use the mind to empty the mind. So telling mantras is not, while it has its own place, it has its own benefits, but that is not meditation. Number one. The same visualization. Right? In the நிறைய guided meditation it is not the right meditation. You visualize the golden light, you visualize the waterfall, you visualize your guru energy coming to you, you visualize om symbol, or you visualize அப்படின்றாங்க. நீங்கள் visualize பண்ணுறது எதை யூஸ் பண்ணுவீங்க? Mind. Again, by using the mind, you cannot empty the mind. Visualization has its own benefits. Okay? நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக எதனா மேனிஃபெஸ்ட் பண்ணோம், ஓகே, ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லைங்கன்னா நீங்கள் ஒரு ஹாலிடே போகணும், ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வீடு கட்டணும்னா உங்கள் மனசில் ஒரு விஷன் இருக்கணும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இங்கே கிச்சன் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும். இல்லை ஒரு ஹாலிடேக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹாலிடே போகணும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி வேணும். இல்லை ஒரு கல்யாணம் பண்ணோன்னா முதலே ஒரு விஷுவலைஸ் பண்ணணும், இத்தனை பேரை நான் கூப்பிடுவேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவேன். ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்.
அதே நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பசங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நீ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருக்கும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிராபஞ்சிகமாக எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு விஜுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக், ரைட்? பட் அது மெடிடேஷன் கிடையாது. ஏன்னா விஜுவலைசேஷன் பண்ணுறப்போ யூ ஆர் யூசிங் யுவர் மைண்ட். ஸோ விஜுவலைசேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். ஓகே. ஸோ மூணாவது டிபெண்டன்சி. எந்த விதமான டிபெண்டன்சி இருந்தால் அது அங்கே தியானம் கிடையாது, மெடிடேஷன் கிடையாது. ஏன்னா டிபெண்டன்சி எங்கேருந்து வருது? யூ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தர் மேலே நீங்கள் டிபெண்ட் ஆகுறீங்க. பட் மெடிடேஷன் இஸ் அ ஜர்னி டு த செல்ஃப், ஆஃப் த செல்ஃப், பை த செல்ஃப், ஃபார் த செல்ஃப். ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சி இஸ் நாட் மெடிடேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்த விதமான எதிர்பார்ப்பு இருந்தால் அங்கே தியானம் நடக்கவே நடக்காது. எதிர்பார்ப்புன்றது மைண்ட்லேருந்து தானே வருது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் எம்டி ஆகுமா? நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் உட்கார்றீங்க, ஓகே எனக்கு என்னோடய கஷ்டங்கள்லாம் போயிடணும், நான் இன்னைக்கு வந்து ஒரு நோ தாட் ஸ்டேட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த சமாதி ஸ்டேட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சப்கான்ஷியஸாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கான்ஷியஸாக இல்லை, சப்கான்ஷியஸாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நீங்கள் மெடிடேஷனில் உட்காடுறீங்கன்னா அந்த மைண்ட் அங்கே ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் அங்கே தியானம் நடக்காது. ஓகே. சில பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்காருவாங்க, எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடணும்ன்ட்டு. கரெக்டாக? சில பேர் வந்து எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகணும், என்னோட பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்கணும், என்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பண்ணோன்னாக்கா, மைண்ட் லெவலில் இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணோன்னாக்கா ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இந்த குரு தெரிஞ்சாங்க, எனக்கு அந்த குரு தெரிஞ்சாங்க, எனக்கு பாபாஜி தெரிஞ்சாங்க, எனக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்தாங்க, என்னை வந்து இதை பண்ண சொன்னாங்க, என்னை அதை பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு தே ஸ்டார்ட் ஹாலுசினேட்டிங். ஸோ பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன? கோல் ஆஃப் மெடிடேஷன் என்ன? ஜீரோ மைண்ட். பட் இவங்க ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தே ஸ்டார்ட் ஃபீலிங் ஸ்பெஷல். ஸோ எதுக்காக தியானம் பண்ணுறாங்கன்றதே மறந்துட்டாங்க, ஹாலுசினேஷன் மேலே போயிட்டாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் நாட் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் டு எம்டி யுவர் மைண்ட். இன் அதர் வேர்ட்ஸ், டு டீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். என்ன ஆகும்? உங்கள் மைண்டை டீப்ரோக்ராம் பண்ணால் என்ன ஆகும்? டீப்ரோக்ராமிங்னா தெரியும்ல, உங்கள் வாழ்க்கையே ஒரு ப்ரோக்ராம் தானே, ஆமாவா இல்லையா? நீங்கள் எந்த வீட்டில் பிறக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராமிங் உங்களுக்கு இருக்கா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராமிங் இருக்கா? எந்த சொசைட்டியில் இருக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராமிங் இருக்கா? ஸோ யூ ஆர் ப்ரோக்ராம்டு பை யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், யூ ஆர் ப்ரோக்ராம்டு பை யுவர் சரௌண்டிங்ஸ் அண்ட் யூ திங்க் தட் இஸ் லைஃப். தட் இஸ் சப்ஜெக்டிவ். இட் இஸ் யுவர் லைஃப். இது உன்னோட வாழ்க்கை, இது உன்னோட ப்ரோக்ராமிங். இதே மற்றவங்களுக்கு இருக்காது. ஒருத்தருக்கும் அவங்க ப்ரோக்ராமிங் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூ வாண்ட் டு நோ யுவர் ட்ரூ செல்ஃப். மெடிடேஷன் இஸ் டு நோ யுவர் ட்ரூ செல்ஃப். இதில் ரெண்டு இருக்குது, ஃபால்ஸ் செல்ஃப் இருக்குது, ட்ரூ செல்ஃப் இருக்குது. தேர் ஆர் டூ செல்ஃப்ஸ், ஃபால்ஸ் செல்ஃப் அண்ட் ட்ரூ செல்ஃப். ஃபால்ஸ் செல்ஃப்ன்றது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ அது ஃபால்ஸ் செல்ஃப். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வாட் யூ திங்க் ஆர் வாட் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் த ஃபால்ஸ் செல்ஃப். வாட் யூ ஆர் இஸ் த ட்ரூ செல்ஃப். What you feel about yourself, what you understand about yourself is your false self. What you are is the true self. So இங்க ரெண்டு விதமான செல்ஃப் இருக்கு. இந்த false self வந்து ஜெனரலா வந்து identifies with the mind. Okay? The false self is because of the mind. And the true self, you will realize it only when you empty the mind. The true self you will realize only when you empty the mind. I'll repeat. ரெண்டு விஷயம் இருக்கு, true self and false self. The whole journey of spirituality is nothing but going far away from the false self and going closer to the true self. That is spiritual journey. The whole goal of the spiritual journey is to come closer and closer to the true self. What is your true self? Which cannot be defined. Your true self cannot be defined.
but that can be realized, that can be experienced. How can you experience your true self? Let go of the false. When you let go of the false, what remains is true. You don't need to search for true self. Just let go of the false self. The more and more you let go of the false self, what remains is your true self. அந்த லெட் கோ பண்றது தான் மெடிடேஷன் ப்ராசஸ். நீங்க தியானம் பண்ண 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 யூ ஆர் லெட்டிங் கோ ஆஃப் த ஃபால்ஸ் செல்ஃப். In simple words, the false self is called the ego self. Your false self is the ego self. ஸோ நீங்கள் இந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா டீப்ரோக்ராமிங். யூ அண்டர்லைன் த வேர்ட் டீப்ரோக்ராமிங். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும், அரை மணி நேரம் பண்ணாலும், 1 மணி நேரம் பண்ணாலும் என்ன நடக்குதுன்னாங்க டீப்ரோக்ராமிங் நடக்குது. யூ ஆர் கெட்டிங் டீப்ரோக்ராம்ட். ஸோ உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கிறீங்க கரெக்டாக. இந்த மூச்சுன்றது என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் முதல்ல பிறக்கிறப்போ முதல் மூச்சு எடுக்கிறீங்க. இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ கடைசி மூச்சை விட்டுடுறீங்க. கரெக்ட்? ஒரு குழந்தை முதல்ல மூச்சு வாங்குச்சுன்னா அது பர்த்ன்னு சொல்கிறோம். அதே குழந்தை பெருசாயிட்டு வயசாயிட்டு அந்த மூச்சை விட்டுருச்சுன்னா அது டெத்துன்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சது என்ன? உங்களை பற்றி தெரிஞ்சது என்ன இது வரைக்கும்? வாட் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப் டில் திஸ் பாயிண்ட்? As long as you have breath, you are in the body, you are on the planet Earth. The moment the breath stops, you cannot be in the body, you cannot be on the planet Earth. That much you know. More than that you don't know. That much you know. So you got to catch hold of the things what you know. இப்போ மேத்தமேட்டிக்ஸில் சின்ன வயசில் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறப்போ, ஸ்கூல் பண்ணுறப்போ உங்களுக்கு எது தெரியுமோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியாதது கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளமில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பாங்க. இங்கிருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து தான் தெரியாததுக்கு போக முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இஸ் ஆல் இஸ் யுவர் பிரெத். All you know about yourself is as long as you have breath, you have life. And as the moment the breath stops, you don't have life. So only this much you know. So you catch hold of the breath. So உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மூச்சு. அந்த மூச்சை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி பிடிப்பீங்க மூச்சை? Through attention, through focus. The more and more you give attention to your breath, the more and more you focus on your breath, the more and more you are catching hold of your breath. The more you catch hold of your breath, the more the deprogramming happens. ஏன்னா மூச்சு மட்டும்தான் உண்மை. கரெக்டா? ஸோ அந்த மூச்சை நீங்கள் கவனிக்க எதெல்லாம் உண்மை இல்லையோ அது தானாக உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். அப்படிதான் டீப்ரோக்ராமிங் நடக்கும். பிரெயின் வேற, மைண்ட் வேற. கரெக்டா? பிரெயின்ன்றது ஃபிசிக்கல் என்டிட்டி, மைண்ட்ன்றது இன்விசிபிள் என்டிட்டி. இப்போ இவர் இருக்காரு, இவருக்கு மைண்ட் எங்கே இருக்கு? இப்படி வாங்க, உங்களை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணட்டுமா? வாங்க. எங்கே இருக்கு இவருக்கு மைண்டு? இவருக்கு மைண்ட் இருக்குல்ல? இப்போ எங்கே இருக்கு மைண்டு இவருக்கு? இப்போ இவர் அலர்ட்டா இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு மைண்டு கம்ப்ளீட் அலர்ட்டா இருக்கு. இவருக்கு எல்லா இடத்துலையும் அலர்ட்டா இருக்கு. இப்போ நான் இவர் இங்கே கில்றேன்னு வச்சுக்கோங்க. எங்கே இருக்கும் இவரோட மைண்டு? இங்கே இருக்கும். Right? So where your attention goes, there is your mind. Very simple phenomena. Correct? So if I'm pinching here, then his mind is no more here. His mind is here. So in other words, his mind is all over. ஒரு ஆரா, இவருக்கு சுற்றி ஒரு ஆரா இருக்குல்ல, அந்த ஆரா சுற்றி இருக்கு மைண்டு. எங்கே வேணுமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ பிரெயின் இஸ் அ ஃபிசிக்கல் என்டிட்டி. ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? பிரெயின் இஸ் அ ஃபிசிக்கல் என்டிட்டி. பிரெயின் ஹேஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். And lot of hormonal things are going on. And brain is a hardware, but it is the mind which operates that hardware. நீங்கள் நிறைய இந்த ஹிப்னாசிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. அவங்கள லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நிற்க வச்சுட்டு கையில் நெருப்பு வச்சுட்டு, உங்களுக்கு இப்போ சூடாக இல்லை, உங்களுக்கு ஐஸ் வச்சுருக்கேன், உங்கள் கையில் ஐஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கையில் ஐஸ் வச்சுருக்கேன், எப்படி இருக்குது? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்வாங்க.
ஆனால் கையில் நெருப்பு வச்சுட்டு உங்கள் கையில் ஐஸ் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்வாங்க. கரெக்டா? Physical body feeling the heat, but it is going to the brain, the signals are going to the brain, but the person smartly changed the program. பிரெயினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம்? இது நெருப்பு இல்லை, இது ஐஸ் அப்படின்ட்டு. ஸோ வாட் does the hardware do? Hardware has to follow the software, no? You got the point. Hardware has to follow the software. So brain என்றது ஒரு physical entity, but அதை மாஸ்டர் பண்றது யாரு? Your body is a physical entity, but who is the master of your body? It's your mind. And what is your mind? Your mind is nothing but a software. It's like a software. It comes from all your experiences. It comes from what you listen. It comes from what you experience. So the problem in life is, life la enna problem apna, you don't see the life from the right point of view. You don't see the life from the right point of view, then life becomes a problem. This is a very important point. Everybody note down. If you don't see the life from the right point of view, life becomes a problem. If you see the life from the right point of view, life becomes a celebration. So it is the point of view which matters. So how do you know what is the right point of view and what is the wrong point of view? That is the main question. When you see the life from the mind point of view, right? That is the wrong point of view. When you see the life from the soul point of view, that is the right point of view. As I said, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடம்பு, இந்த physical body வந்து இருக்கு, அது உண்மை, ரைட்? ஆன்மாவும் இருக்கு, உடலும் இருக்கு, ஆன்மாவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த நடுப்புற இந்த மைண்ட்ன்றது தான் ப்ரோக்ராம்ட், ரைட்? ஸோ இந்த மைண்டு வந்து நீங்கள் டீப்ரோக்ராம் பண்ண என்னாவன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சோல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, உங்களை சுற்றி ஒரு சொசைட்டி இருக்குது, ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு சிட்டி, அந்த ஒரு நாடு அப்படி இருக்குது. 20 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிட்டாக்கா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல். 20லேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிட்டா ஓகே. 25 வயசு தாண்டிட்டா உங்கள் லைஃப் ஃபெயிலியர். இப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது அந்த சொசைட்டியில். கரெக்டாக? பிறந்ததுலேருந்து நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க, 20க்குள்ளே கல்யாணம் ஆகிடணும். 20 தாண்டிடுச்சுன்னா ஊர் எதை பேச ஆரம்பிப்பாங்க, 25 தாண்டிடுச்சுன்னா லைஃப் வேஸ்ட்டு, ஒன்று யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊரில் பிறந்த அந்த பொண்ணோ பையனோ ஒரு 25 தாண்டிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்க மைண்டு? லைஃப் இஸ் வேஸ்டட். ஏன்னா அவங்க அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க, அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்காங்க. சப்போஸ் அவங்க அந்த ஊரில் இந்த ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்காவுக்கு போனால் என்ன நடக்கும்? யுவர் யூத் ஸ்டார்ட்ஸ் when you are 25. அதே ஒரு ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராம் 40 ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பிபி, சுகர், பிளட் ப்ரெஷர் எல்லாம் வரும், போயிட்டு இன்சூரன்ஸ் போட்டுருங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. 40 ஆயிடுச்சுன்னா பீக் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இது ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம ஊரில் கூட கொஞ்சம் இருக்குது. அதே நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. ஏன்னா அந்த டைமில் தான் நீங்கள் நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பேக்கப் இருக்கும், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். ஸோ யூ ஆர் நாட் இன் டு த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹார்மோன்ஸ். உங்கள் ஹார்மோன்ஸோட கண்ட்ரோல் இருக்க மாட்டீங்க, உங்கள் புத்தி சுவாதீனத்தோட நீங்கள் எப்படி வாழணும்னு இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. அதே இங்கே வந்து ஒரு 30, 35, இதில் வேற ஒரு மேரேஜ், டிவோர்ஸ்னு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஒரு மேரேஜும் முடிஞ்சிருச்சு, டைவோர்ஸும் முடிஞ்சிருச்சு, 35 ஆயிடுச்சு, என்ன இருக்குது அப்படின்வாங்க. அதே வெளியூருக்கு பண்ணால் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. கேன் யூ see the programming? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ யுவர் லைஃப், யூ ஆர் ப்ரோக்ராம்ட் பை த சரௌண்டிங்ஸ். ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த ஒரு ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்களோ தென் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஒரு லைஃப் டைம் தான் உன்னால் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் another important point. When you see from the mind point of view, you can focus only on one lifetime. When you see from the soul point of view, you can focus on lifetimes. Soul point of viewல lifetimes ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ வென்ட் த்ரூ a loss, great loss, financial loss, or somebody vacated the body, or some disaster, or some breakup or divorce, whatever.
இந்த லைஃப் டைமில் ஒரு லைஃப் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர். பட் வென் யூ see the லைஃப் டைம்ஸ் தென் say ஓகே இட்ஸ் பியூர் கார்மிக் செட்டில்மெண்ட், இட்ஸ் பியூர் கர்மா செட்டில்மெண்ட். எந்த ஜென்மத்தில் நான் என்ன பண்ணணும் அதுக்கான பேபேக் கிடைச்சது. பட் மோரோவர் இது பேபேக் இல்லை, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த சேலஞ்சஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன். ஃபைனான்ஷியல் சேலஞ்சுனா எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அதே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால் எப்படி நான் சென்சிட்டிவாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அதே வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஆர் எனி அதர் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருந்தாக்கா ஹவு டு பி பேஷண்ட், ஹவு டு பி அக்செப்டன்ஸ் மோட், ஹவு டு பி இன் அக்செப்டன்ஸ் மோட், இதெல்லாம் கற்றுக்குறீங்க. பேஷன்ஸ் கற்றுக்குறீங்க, அக்செப்டன்ஸ் கற்றுக்குறீங்க, ஃபர்கிவ்னஸ் கற்றுக்குறீங்க. இதெல்லாம் சோல் லெசன்ஸ். இந்த சோல் லெசன்ஸ் நீங்கள் ஒரு லைஃப் டைமை பார்த்தாக்கா உங்களுக்கு புரியாது, லைஃப் டைம்ஸில் பார்த்தா புரியும். ரைட்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஓகே, ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம்லேருந்து பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது லைஃப் டைம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர் கார்மிக் செட்டில்மெண்ட், இட்ஸ் பியூர் அக்கௌண்டிங், இட்ஸ் பியூர் லேர்னிங், இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாழ்க்கையே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டை வச்சுருக்கீங்க, ஒரு 30 வருஷமாக அந்த ஸ்பெஷல் சைல்டை வச்சு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா ஃபார் யூ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த சைல்டு மூலியமாக நான் எவ்வளோ கற்றுருக்கேன், எவ்வளோ சோல் லெசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ செட்டில்மெண்ட் நடந்திருக்கு, எவ்வளோ அக்கௌண்டிங் நடந்திருக்கு. ஸோ யூ வில் ஸ்டார்ட் சீயிங் இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் perspective changes, then you celebrate. That becomes a life, becomes a celebration. Death ஒரு லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா டெத் இஸ் அ லாஸ். அதே லைஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் இஸ் நத்திங் பட் எ சேஞ்ச். ஜஸ்ட் அந்த ஃபார்ம் தான் சேஞ்ச் இருக்கு. பாடி ஹேஸ் லெஃப்ட் பட் அகெயின் வி வில் மீட். நோ, இட்ஸ் அ ஸ்மால் கேப், இட்ஸ் அ டெம்பரரி செப்பரேஷன். ஒரு லைஃப் டைம் எடுத்துக்கிட்டா பர்மனன்ட் செப்பரேஷன், லைஃப் டைம்ஸ் எடுத்துக்கிட்டா டெம்பரரி செப்பரேஷன். இப்போ அவர் கூட சொன்னார், எங்கள் அப்பா வந்து வெக்கேட்டட் த பாடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஹீஸ் நோ மோர், ஹீஸ் லெஃப்ட் த பாடி, ஹீஸ் நோ மோர். பட் வென் யூ see ஃப்ரம் த சோல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எங்கள் அப்பா என்னை விட்டு எங்கே போயிருக்காரு, என்னோட தான் இருக்கார், மறுபடியும் நான் மீட் பண்ணுவேன். இட்ஸ் எ ஸ்மால் செப்பரேஷன். செப்பரேஷன் தான், பட் ஸ்மால் செப்பரேஷன். அதே வந்து எனக்கு அந்த ஸ்மால் செப்பரேஷன் கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சா தென் யூ சிட் அண்ட் மெடிடேட். You sit and meditate. You can communicate with your departed ones. You sit and meditate, raise your frequency. இப்போ நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க? பாடி ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க, ஃபிசிக்கல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க. பாடி வெக்கேட் பண்ணவங்க எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க? ஆஸ்ட்ரல் ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க. நீங்கள் லோவர் ஃப்ரீக்வன்சியிலிருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு கம்யூனிகேஷன் உங்களால் முடியாது. அதே நீங்கள் தியானத்தில் உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, தென் யூ வில் மீட் ஆல் ஆஃப் தெம். whoever you want you will meet, because you have raised your frequency. So, can you understand the difference? You should have the right point of view. The point of view is important. When you have the right point of view, then you have the right understanding. Idha note panikonga. When you have the right point of view, you have the right understanding of life. When you have the right understanding of life, then there is a right execution of life. So it starts with the point of view. When you have the right point of view, you have the right understanding of life. When you have the right understanding of life, then there is a right living of life. Right? இந்த ரைட் ராங்கன்னு யார் சொல்லுவாங்க? வெளியிலிருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உங்களோட ஆன்மா சொல்லும். உங்களோட மைண்ட் சொல்கிற பேச்சு கேட்டிங்கன்னா அது தப்பாக தான் போய் முடியும். அதே உங்களோட இருதயம் சொல்கிற சோல், ஆன்மா சொல்கிற பேச்சு எப்படி சார் நாங்கள் கேட்குறது, கேட்க மாட்டேந்தே அப்படின்னா கேட்கும். பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணு. நீ தியானம் பண்ண உன்னோட ஹார்ட் ஸ்பேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். உன்னோட ஹார்ட் ஸ்பேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆக உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களோட சோல் கம்யூனிகேஷன். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் நத்திங் பட் யுவர் சோல் கம்யூனிகேஷன். The more you are with the breath, the more you are coming closer and closer to the soul space. And more you are experiencing yourself. The more you meditate, the more you experience yourself. Self annalum aanma nalum onnu dhaan. Atma, self is all the same. First you will experience yourself, then you will experience your higher self or God self. First you experience yourself, the next you will experience your higher self or God self. But it is important you have to come away from the deep
மைண்ட் ப்ரோக்ராமிங். த டீப்ரோக்ராமிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப் வந்து டீப்ரோக்ராமிங். அந்த முதல் ஸ்டெப்புக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஹையர் செல்ஃப். இந்த எக்ஸ்பீரியன்சிங் ஆஃப் யுவர் செல்ஃப் தான் செல்ஃப் ரியலைசேஷன். The experiencing of your higher self is called God realization. There are two realization, self realization and God realization. This is the right theoretical understanding. In the theoretical understanding la vandu yaar melna dependency iruka? Is there any dependency on anybody? Everything depends on your sadhana. Everything depends on your sincerity. Note it down. Everything depends on your sincerity and everything depends on your seriousness. Your sincerity and seriousness defines you. Your sincerity and seriousness defines the outcome of what you are doing. இப்போ நீங்கள் இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சின்சியராக கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அங்கே ஃபோன் எடுக்கிறப்போ நான் சொன்னேன், நெக்ஸ்ட் மினிட் டெத் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இட் வாஸ் பிட் ஹார்ஷ் பிகாஸ் ஐ ஹாவ் டு யூஸ் இட் டு ஷேக் ஹிம் அப். ஏன்னா நீங்கள் வந்து செஷனுக்கு வந்துட்டீங்க சின்சியராக இல்லைன்னா யூ மிஸ் அவுட் எ பாயிண்ட். பிகாஸ் தட் அதர் லேடி வாஸ் ஷேரிங் தேர் மைட் பி ஒன் பாயிண்ட் விச் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹிஸ் லைஃப், or there might be that point which will transform others' life, but that should not, he speaking should not be a disturbance. So அந்த ஒரு செகண்ட்ல நடக்கலாம், அந்த என்லைட்மெண்ட்ன்றது ஒரு செகண்ட்ல நடக்கலாம். That satori moment, அந்த satori momentன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. That moment of that fraction of a second of realization can happen any moment. So you need to be alert. You need to be alert and you need to be totally committed. அதுதான் sincerity. So when you are a sincere person, naturally you are a serious person. When you are a sincere person, naturally, sincerity breeds seriousness. Sincerity breeds seriousness. If you are not sincere in life, sometimes, people say, சில வாட்டி சொல்லுவாங்க, சார் எனக்கு தியானம் பண்ணோன்னு இருக்கு, ஆனால் என்னால் டெய்லி பண்ண முடியல சார். உங்கள் கிளாஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் சென்னைக்கு வந்து போனீங்கன்னா உங்கள் செஷன் அட்டன் பண்ணுறேன், ஆனால் டெய்லி தியானம் பண்ண முடியல சார். கவலைகள், பிரச்சனைகள், குடும்பம்னா 1000 இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும். They have lot of excuses. They have lot of excuses. இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க சின்சியரா இல்லைன்னு அர்த்தம். நல்லா யோசித்து பாருங்க, இல்லை இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க யாருக்காவது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை நீங்களே நான் சின்சியர் இல்லைன்னு கை தூக்கி எல்லாருக்கும் நீங்களே காமிச்சு கொடுக்குறீங்க. எனி டைம் யூ ஆர் கிவிங் an excuse, that simply means you are not sincere. சின்சியாரிட்டி இருந்தாக்கா அங்க டிஃபரெண்ட் ஃபார்முலா. வேர் there is a will, there is a way. Where there is a will, there is a way. சின்சியாரிட்டி இருந்தாக்கா டெஃபினட்டா அங்க உங்களுக்கு மார்க்கம் இருக்கும். So it depends on your sincerity. உங்களோட சின்சியாரிட்டியை நான் பூஸ்ட் பண்ண முடியாது. உங்களோட சின்சியாரிட்டியை நீங்கள் தான் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ த மோர் யூ அக்வயர் த நாலேஜ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்கே தான் ஞான யோகம் வருது. த மோர் யூ அக்வயர் த நாலேஜ், த மோர் யூ வில் பிகம் சின்சியர். ஸோ சார் எனக்கு சின்சியராக இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும் சொல்லுங்கள். மெடிடேஷன் பண்ணோன்னு இருக்கு, ஆனால் டெய்லி பண்ண முடியல. இருக்கு ஆனால் இல்லை. தியானம் பண்ணோன்னு இருக்கு, ஆனால் பண்ண முடியல. என்லைட்மெண்ட் வேணும்னு இருக்கு, பட் அதுக்கான முயற்சி பண்ணல. அப்போ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணோம்னா உடனே ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷாப்க்கோ ரிட்ரீட்க்கோ போய் ஜாயின் பண்ணணும். தட் இஸ் த சொல்யூஷன். யூ ஹாவ் டு அட்டெண்ட் எ ஒர்க் ஷாப் ஆர் எ ரிட்ரீட் ஸோ தட் யுவர் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். So that you get motivated. இந்த அவுட்கம் என்ன, இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண அவுட்கம் என்ன இருக்கும்? நீங்களே தானே இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் அதே புருஷன் அதே மனைவி தானே, எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இன்டர்னலி there will be a transformation. Your will become more sincere. நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், நான் டெய்லி புக்ஸ் படிக்கணும். ஓகே, ஐ ஹேவ் டு, எங்கெங்கே நான் தப்பு பண்ணுறேன் அதை நான் பண்ணக்கூடாது. ஐ ஹேவ் டு பி a better version. So you start motivating yourself with the acquiring of knowledge. More disciplined. You become more disciplined with the group energy.
உங்களுக்கு தனிமையில் டிசிப்ளின் இல்லைன்னா குரூப்பில் சேருங்க. தென் யூ ஹேவ் இது வந்து இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் நல்ல குரூப்பை பார்த்து சேரணும். அது பெரிய பிரச்சனை. அது உங்களோட கர்மா பொறுத்து தான் இருக்கும். நம்ம சொல்றதுல ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புண்ணியம் இருந்தாக்கா நல்ல குரூப்ல போய் சேருவீங்க. ஓகே, புண்ணியம் இருக்கு, நல்ல குரூப்ல போய் சேர்ந்துட்டீங்க. ஆனா அந்த புண்ணியம் அப்படியே இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? ஸோ புண்ணியத்தை சேர்க்கல, அப்ப என்ன ஆகும்? அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு அந்த குரூப் விட்டு போயிடுவீங்க. ஒரு நல்ல குரூப்ல சேரணும் அப்படின்னா, நல்ல குரூப்னு நான் எது சொல்றேன்னா, ஒரு ஹையஸ்ட் ட்ரூத் இருக்கிற ஒரு குரூப். அதுதான் நல்ல குரூப். ஓகே, தி ரைட் ட்ரூத், ஹையஸ்ட் ட்ரூத். ரெண்டு ட்ரூத் இருக்கு. அப்சல்யூட் ட்ரூத் இருக்கு, ரிலேட்டிவ் ட்ரூத்தும் இருக்கு. ரிலேட்டிவ் ட்ரூத்னா என்ன, அப்சல்யூட் ட்ரூத்னா என்ன, டிஃபரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அப்சல்யூட் ட்ரூத்னா அது அப்சல்யூட். அப்சல்யூட்னா எல்லா சுச்சுவேஷன்லயும் அதுதான் உண்மை. ரிலேட்டிவ் ட்ரூத்னா ஒரு சுச்சுவேஷன்ல அது உண்மை, இன்னொரு சுச்சுவேஷன்ல அது இல்லை. தட் இஸ் a difference. Subjective and objective. Absolute truthனா that is the highest truth. For example, sun rises in the east. Sun rises in the east. அது absolute truth-ஆ relative truth-ஆ? But that is relative truth. Sun doesn't rise. Sun remains there. Earth revolves around. Okay. அதுதான் absolute truth. It's like a sunrise. You see a sunrise. It is a relative phenomena. But if you go to the moon or if you go to Mars, it's a different view, right? Sun doesn't rise. Sun remains there. Earth only revolves around the sun. So அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு நல்லது நடக்கும். கோயிலில் சாமி இருக்காங்க, கடவுள் இருக்காங்க, கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அது ரிலேட்டிவ் ட்ரூத்தா, அப்சல்யூட் ட்ரூத்தா? தட் இஸ் ரிலேட்டிவ் ட்ரூத். உண்மைதான், நடக்கும். நீங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு பக்தியோட, ஒரு சின்சியரா, டெடிகேஷனோட நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு சரண்டர் ஸ்டேட்ல போனாக்கா டெஃபினட்டா உங்களுக்கு அங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஓகே, அந்த ஒரு 10 மணி நேரம் கியூல நின்று பார்க்குறீங்க, அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இந்த திருமலாக்கெல்லாம் போறீங்க இல்லையா, நீங்க யாருன்னா போனவங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கியூல நின்று அந்த ஒரு செகண்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் பார்ப்பீங்க மேக்ஸிமம். அந்த 10 செகண்ட்ஸ்ல அந்த 10 மணி நேரம் நின்று அந்த கவலை எல்லாம் போயிடும், நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா you feel energy there, right? It is relatively true to you. கடவுள்லாம் இல்லப்பா, அங்க ஒரு கல்லு தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி தெரியாது. கரெக்டா? கல்லை மட்டும் பார்க்குறவனுக்கு எனர்ஜி தெரியாது, ஆனா கல்லுக்குள்ள கடவுளை பார்க்குறவங்களுக்கு எனர்ஜி தெரியும். ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் ட்ரூத். யூ காட் இட்? ஸோ தெர் இஸ் ரிலேட்டிவ் ட்ரூத் அண்ட் தெர் இஸ் அப்சல்யூட் ட்ரூத். முதல் ஸ்டேஜஸ்ல கடவுளை வந்து வெளியே பார்ப்போம். என்ன படைச்ச கடவுள் மேலே இருக்கான், அவனோட அனுகிரகத்தில் தான் எல்லாம் நடக்குது, ஓகே அப்படின்ட்டு வெளியே பார்க்க ஆரம்பிப்போம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் வந்து, அதாவது ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்து, ஆக்சுவலாக கடவுள் எதுவும் எனக்கு பண்ணுறதில்ல, கடவுள் எனக்கு எதுவும் வரம் கொடுக்கறதில்ல, சாபம் கொடுக்கறதில்ல, எனக்கு நானே தான் சாபம் கொடுத்துக்கிறேன், எனக்கு நானே தான் வரம் கொடுத்துக்கிறேன், இதுதான் கர்மா தீரி அப்படின்ட்டு ரெண்டாவது ஸ்டேஜில் நான் பண்ண பாவங்க நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் பண்ண புண்ணியங்க நான் சந்தோஷம் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் பண்ணுறதை பொறுத்து தான் எனக்கு அந்த வரமோ சாபமோ இருக்குது அப்படின்றது ரெண்டாவது ஸ்டேஜ். அதே மூணாவது ஸ்டேஜுக்கு போனால் வரமும் இல்லை, சாபமும் இல்லை, எல்லாமே ஒரு அனுபவம் தான், அந்த கடவுளோட ஒரு பகுதி தான் நீ அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டேஜில் போயிட்டு செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது நடக்கும். ரைட்? இது ஸ்டேஜஸ். ஸோ ஸ்டேஜாக நீங்கள் மாறுறப்போ அந்த ரிலேட்டிவ் ட்ரூத்லேருந்து அப்சல்யூட் ட்ரூத்துக்கு மாறிட்டே வருவீங்க. அதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு குரு, அந்த குரு கிட்ட போனால் ஓகே எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அது ரிலேட்டிவ் ட்ரூத்தா, அப்சல்யூட் ட்ரூத்தா? உண்மைதான், நடக்கும். அது அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த குரு கிட்ட போனால் எனக்கு எல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நன்மை நடக்கும். பட் அது ரிலேட்டிவ் ட்ரூத். அதே அப்சல்யூட் ட்ரூத் கிட்ட போனாக்கா நான் டிபெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு என்னோட குரு ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் டிபெண்ட்டாக இருக்கிறேன். நான் டிபெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நான் மாஸ்டராக வர முடியாது. டிபெண்டன்சி இருக்கிற வரைக்கும் நான் டிசைப்பிள் தான். அந்த டிபெண்டன்சியை நான் பிரேக் பண்ணாதான் நான் ஒரு மாஸ்டராக வளர முடியும்.
அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிலே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. முதல் ஸ்டேஜில் வந்து குரு மேலே டிபெண்டன்சி, ரெண்டாவது ஸ்டேஜில் குரு மேலே டிபெண்டன்சி இல்லை, மூணாவது ஸ்டேஜில் குருவோட ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிபெண்டன்சி, செகண்ட் ஸ்டேஜ் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இது பண்ணுறீங்க, மூணாவது ஸ்டேஜில் தென் யூ பிகம் ஈக்குவல் டு த குரு. வென் யூ பிகம் ஈக்குவல் டு த குரு தெர் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் ரிலேட்டிவ் ட்ரூத் யூ கிராஜுவேட் டு த அப்சல்யூட் ட்ரூத். நீங்கள் மைண்ட் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் லிவிங் எ ரிலேட்டிவ் லைஃப். த மோர் அண்ட் மோர் யூ கெட் கைடன்ஸ் ஃப்ரம் த சோல், த மோர் அண்ட் மோர் நீங்கள் இதை கேட்டு நீங்கள் வாழலாம். நிறைய பேர் இதை கேட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, கரெக்டா? ஒரு 95% வச்சுக்கலாமா? உலகத்தில் ஒரு 95% வச்சுக்கலாமா? 95% இதை கேட்டு தானே வாழ்கிறாங்க. ஒரு 5% தான் இதை கேட்டு வாழ்கிறாங்க. ஸோ இதை கேட்டு வாழ்கிறப்போ அதுவும் ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதின்றது இல்லை. நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான நிம்மதி இல்லை, எல்லாம் டெம்பரரி தான். அதே இதை கேட்டு வாழ்கிறவங்களுக்கு அங்கே அந்த பர்மனன்சி இருக்கும், அந்த எட்டர்னல். இங்கே வந்து டெம்பரரி, இன்னைக்கு நல்லா இருந்தால் போகிறோம், இதுதான் யோசிப்பாங்க. இதை யூஸ் பண்ணால் இன்னைக்கு நல்லா இருந்தால் போகிறோம். அதே இதை யூஸ் பண்ணால் லைஃப் டைம்ஸ்க்கு நான் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றது இதை கேட்டு வரும். ஸோ இது மைண்டை யூஸ் பண்ணுறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஹார்ட்டை யூஸ் பண்ணுறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஹார்ட்டை யூஸ் பண்ணுறவங்க தே வாண்ட் எட்டர்னல். எது பர்மனெண்ட், எது எட்டர்னல், எது அப்சல்யூட், அது வேணும் எனக்கு, எனக்கு பெஸ்ட் வேணும். ஐ வாண்ட் த பெஸ்ட், ஐ வாண்ட் த எட்டர்னல், ஐ வாண்ட் த பர்மனெண்ட். டெம்பரரி வேணாம், குடும்பம்லாம் டெம்பரரி, பட் எனக்கு பர்மனெண்ட் வேணும். குடும்பம் வேணான்ட்டு இல்லை, குடும்பம் இருக்கட்டும், பட் இதையும் மீறி அதை ஹையஸ்ட் ஒன்று இருக்குல்ல, எனக்கு அதுவும் வேணும். ஸோ உங்களுக்கு அந்த பெர்மனெண்ட் எதுன்றது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா டெம்பரரி எல்லாம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறிடும். டெம்பரரி எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்தை என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் ஃபைனான்சஸ் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் லக்ஸுரி என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களோட நேம் என்ஜாய் பண்ணுவீங்க, ஃபேம் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா டெம்பரரி திங்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்னா என்னன்னு தெரியும். இது போயிடுச்சுனாலும் கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்னா என்னன்னு தெரியும். சப்போஸ் பர்மனெண்ட்னா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, கையில் பணம் இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாது. இன்னைக்கு வரும் பேர், இன்னைக்கு நீங்கள் நிறைய நல்லது பண்ணுறீங்க, நல்லா புகழ்ந்து பேசுவாங்க, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கல்லு தூக்கி போட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த பயமும் கூடவே இருக்கும், ரைட்? ஸோ லைஃப் இஸ் volatile, லைஃப் இஸ் ஸோ volatile. அந்த மாதிரி ஒரு volatile ஸ்டேட்டில் இருக்கிறப்போ எது உங்களை பேலன்ஸ் பண்ணி வைக்கும் அப்படின்னா தட் இஸ் தட் த ட்ரூத், த அப்சல்யூட் ட்ரூத். எங்கே அந்த அப்சல்யூட் ட்ரூத் உங்களுக்கு இருக்கோ, அதாவது உங்களோட புரிதலில் அந்த ஞானம் எப்போ உங்களுக்கு இருக்கோ, அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஃபவுண்டேஷனோட அங்கே தான் ஒரு சந்தோஷம் நிம்மதின்றது. ரிலேட்டிவ் ட்ரூத் கிட்ட போனால் இட்ஸ் லைக் ஆசிலேட்டிங், யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். ஓகே, ஸோ இதுலேருந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு எது கொடுக்குறேன்னு தெரியுமா? இட் இஸ் யுவர் சாய்ஸ், உங்களோட சாய்ஸ் தான். டெம்பரரி வேணுமா, பர்மனெண்ட் வேணுமா, அப்சல்யூட் வேணுமா, ரிலேட்டிவ் வேணுமா, இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ உங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த குரூப் அமையும். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு நல்ல குரூப்பில் இருக்கிறது ஒரு குட் கர்மா வேணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களோட சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த நல்ல குரூப்ன்றது அமையும். உங்களோட கர்மா பேஸ் பண்ணி தான் அந்த நல்ல குரூப்ன்றது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த டீச்சரை தான் நீங்கள் தேடி போவீங்க. நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்றது உங்களோட கர்மாவை பொறுத்து தான் இருக்குது, உங்களோட தேடலை பொறுத்து தான் இருக்குது, உங்களோட சின்சியாரிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அந்த நல்ல குரூப்பில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அப்போ அங்கே அந்த குரூப் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த வில் பவர் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, அந்த குரூப்பில் சேர்ந்துட்டீங்க, அங்கேயே நிலைச்சு நிற்கணும்னா அந்த ஸ்பீடை நீங்கள் மேட்ச் பண்ணணும். கரெக்டாக அந்த குரூப்பில் எல்லாரும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்காங்க, நீங்கள் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினீங்கன்னா அந்த குரூப்போடு இருக்க முடியாது. யூ ஹவ் டு மேட்ச் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் இருக்கணும்னாக்கா கண்டினியூஸாக நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சர்வீஸ் பண்ண 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 அந்த மேடம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச சத்யசா ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு சத்யசா ஆர்கனைசேஷனோட ஒரு யூனிக்னஸ் என்ன வந்து சர்வீஸ் தான். ஓகே, ஸோ நீ சர்வீஸ் பண்ண உனக்கு நல்லது நடக்கும். அவங்க சொன்னாங்க, நான் சர்வீஸ் தான் பண்ணேன், என் பசங்களாம் தானாக செட்டில் ஆயிட்டாங்க, நல்லபடியாக நடந்துச்சு. நான் சர்வீஸ் தான் பண்ணேன், நான் நல்லது பண்ணேன், எனக்கு தானாக நல்லது நடக்குது. நல்லது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல,
என்னோட சந்தோஷத்துக்காக நான் சர்வீஸ் பண்ணேன், தானா எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத். த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், நீ எதையும் எதிர்பார்த்து சர்வீஸ் பண்ணாத, உன்னோட சந்தோஷத்துக்கு நீ பண்ணு, உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும். திஸ் இஸ் அப்சல்யூட் ட்ரூத். திஸ் இஸ் அப்சல்யூட் ட்ரூத். ரிலேட்டிவ் ட்ரூத் என்ன? நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும். அப்சல்யூட் ட்ரூத் என்ன? நீ எதுவுமே எதிர்பார்க்காம நான் எனதுன்றது இல்லாமல் நீ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு அங்கே வந்து இந்த ஐடென்டிட்டி இருக்காது, அந்த மைண்ட் ஸ்பேஸில் இருக்காது. நான் பண்ணேன் அப்படின்னா அது மைண்டு தானே. நான் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னா அது மைண்டு தானே. என் வழியா இது நடந்துச்சு அப்படின்னா அங்கே விட்னஸ், அங்கே சோல் ஸ்பேஸ். நான்ன்றதை எடுத்துட்டாக்கா அங்கே மைண்ட் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் 10 வாட்டி கேட்கணும், 10 வாட்டி கேட்கணும். பட் எதுக்கு நான் உங்களை நோட் புக்கில் எழுத சொல்கிறேன்னா, நான் 10 பாயிண்ட் சொல்கிறப்போ அதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக படும் உங்கள் மனசில், அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஜர்னலிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், இல்லை ஃபிசிக்கலாக கூட உங்கள் லைஃப்பில் நல்லா நீங்கள் வாழணும்னாக்கா ஜர்னலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜர்னலிங்னா என்ன? ஓகே, சிம்பிள் ஜர்னலிங் பற்றி சொல்கிறேன். ஒரு ஜர்னலிங் சிம்பிளாக எப்படி பண்ணணும்? இந்த நாள், அதாவது ஒரு பர்டிகுலர் டே, எங்கே நான் டைம் வேஸ்ட் பண்ணேன், எங்கே நான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணேன், டைம் அண்ட் எனர்ஜி எங்கே வேஸ்ட் பண்ணேன் அது மட்டும் நோட் பண்ணணும். எங்கே டைம் அண்ட் எனர்ஜி நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன் அது மட்டும் நோட் பண்ணுங்கள். 2 பாயிண்ட். டைம் எனர்ஜி எங்கே நான் வேஸ்ட் பண்ணேன், டைம் எனர்ஜி எங்கே நான் யூட்டிலைஸ் பண்ணேன், ப்ராப்பராக எங்கே யூட்டிலைஸ் பண்ணேன், அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓ, நான் இந்த இடத்துல வந்து நான் 2 வார்த்தை பேசுகிற இடத்துல 4 வார்த்தை பேசிட்டேன், அன்னெசரியாக எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணேன், டைமும் வேஸ்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அலர்ட் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அது ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்டு கூப்பிட்டான், எனக்கு உள் மனுஷனவோ போவேனான்னு சொல்லிச்சு, பட் இருந்தாலும் அவன் எதெல்லாம் நினச்சிப்பானோன்னு நினச்சி நான் போனேன், போன இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அன்னெசரியாக என்னோட டே வேஸ்ட் ஆகிடுச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உஷாராக இருப்பேன், நான் அலர்ட்டாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் ஃப்ரெண்டு அதே கூப்பிட்றான், உங்கள் உள்மன் சொன்னேன், இல்லைடா எனக்கு வேறு ஒர்க் இருக்குது வர முடியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த டைமை வேறு எதுவுமா யூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ண நாள் எல்லாமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது ஒரு அங்கே நிம்மதி இருக்காது, வேஸ்ட் பண்ணிட்டோன்ற உள்ளுக்குள்ளே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதே நீங்கள் அந்த டைம் அண்ட் எனர்ஜி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாக்கா, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படுவீங்க. யூ வில் ஃபீல் ப்ரவுட் அபவுட் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த டைம் அண்ட் எனர்ஜி ஃபேக்டரை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த டைம் டெஃபினேஷன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜர்னலிங்னா புரிஞ்சது இல்லை? ஜர்னலிங்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாள் எப்படி போச்சு, எங்கே நீங்கள் டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணீங்க, எங்கே டைம் எனர்ஜி நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்க, 2 பாயிண்ட் தான் எழுதுங்க. அது போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிகின் வித். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு குவிக்காக போன நைட் என்ன எழுதுனீங்கன்ட்டு குவிக்காக ஒரு வாட்டி பாருங்கள், மறுநாள் அதோட பெட்டர் டேவாக இருக்கும்.